இருக்குல்ல. இந்த மாதிரி பெண்டுலத்தை நீங்கள் சயின்ஸ் லேப்ஸில் இல்லை ஃபிசிக்ஸ் புக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த பெண்டுலம் பார்க்கறதுக்கு தாங்க சிம்பிளாக இருக்குது. இந்த பெண்டுலத்தை வச்சு 17th centuryயில் கடிகாரத்தெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படா அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற வாட்செல்லாம் பேட்ரிஸில் ரன் ஆகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. ஆனால் இந்த எலக்ட்ரிசிட்டி, பேட்ரிஸ் இது எதுவுமே இல்லாத காலகட்டத்தில், அதாவது 17th centuryயில் இந்த பெண்டுலத்தை வச்சு டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அண்ட் இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலீலியோ கலீலி அப்படின்றவர் இட்டாலியில் உள்ள பீஸா கத்தீட்ரல் சர்ச்சில் இருக்கிற ஷான்லியர்னு சொல்லப்படுற தொங்கும் விளக்கை பார்க்குறாரு. அந்த விளக்கு காற்றுல கொஞ்சம் ஆசிலேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ அவர் ஒன்று நோட் பண்ணுறாரு. இந்த விளக்கு ஆசிலேட் ஆகிற டைமும் அவரோட பல்ஸ் துடிக்கிற டைமும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத. இதிலிருந்து இந்த விளக்கு எப்போவுமே ஆசிலேட் ஆக எடுத்துக்கிற டைம் சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இந்த விளக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் லெஃப்ட்டுக்கு வந்ததுன்னா அதை தான் ஒரு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆசிலேஷனுக்கு எடுத்துக்கிற டைம் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சரி வாங்க, அவர் சொன்னது உண்மையாக இல்லையான்னு நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட ஒரு வெயிட் இருக்குது, அந்த கயிறில் கட்டி தொங்க விட்டுருக்கேன். அண்ட் இதுதான் நம்மளுடைய பெண்டுலம். இதை ஆசிலேட் பண்ணி அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிக்கலாம். கலீலியோ இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா, இந்த பெண்டுலமை வேற வேற ஆங்கிள் ரிலீஸ் பண்ணாலும் அதுக்காகிற டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாரு. வாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆங்கிள் ட்ரை பண்றேன். இப்போ இன்னொரு ஆங்கிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு ஆங்கிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம், இந்த பெண்டுலமை வெவ்வேறு பொசிஷன்ஸை ரிலீஸ் பண்ணும்போதும் அதுக்காகிற டைமும் சேமாக தான் இருக்குன்னு. அதாவது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணும்போதும் அது ஆசிலேட் ஆக எடுத்துக்கிற டைம் சேமாக தான் இருக்குன்னு. அவர் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா, இந்த பாப்னு சொல்லப்படுற இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இந்த வெயிட் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அதுக்கு எடுத்துக்கிற டைமும் சேமாக தான் இருக்கணும். அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் இந்த வெயிட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேற ஒரு வெயிட்டை ஆட் பண்ணி பார்க்குறேன். அப்போவும் டைம் சேமாக தான் வருதாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் முன்னாடி வச்சிருந்த வெயிட் எடுத்துட்டு அதை விட கொஞ்சம் கம்மியான வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பென்ல ஆசிலேட் பண்ணி இதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நோட் பண்ணிடலாம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த பெண்டுலமும் முன்னாடி இருந்த பெண்டுலம் மாதிரியே சேம் டைமிங்கில் தான் ஆசிலேட் ஆகுது. சரி, அப்போ எப்போ தான் இந்த பெண்டுலத்தோடைய ஆசிலேஷன் டைம் வேரி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்டுலத்தை கட்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கயிறுடைய லென்த்தை வேரி பண்ணும்போது மட்டும்தான் இதோடைய ஆசிலேஷன் டைம் வேரி ஆகும். அதை எப்படி கலீலியோ டெஸ்ட் பண்ணாருங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம முன்னாடி வச்சிருந்த பெண்டுலத்தோடைய ஹைட் 1.5 மீட்டர்ஸ், இப்போ இருக்கிற பெண்டுலத்தோடைய ஹைட் 2 மீட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த பெண்டுலத்தை ஆசிலேட் பண்ணி இதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வச்சு ஒரு ஃபார்முலாவும் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் t ஈக்குவல்ஸ் 2π into square root of L/g. இங்கே Lன்றது அந்த பெண்டுலத்தோடைய லென்த் அண்ட் Gன்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அப்படின்னா இந்த லென்த்தையும் கிராவிட்டியும் வேரி பண்ணால் மட்டும்தான் அந்த பெண்டுலத்தோடைய ஆசிலேஷன் டைம் வேரி ஆகும். ஸோ அப்படி இந்த ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது இந்த பெண்டுலத்தோடைய ஒரு ஆசிலேஷன், அதாவது அந்த பாப் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் லெஃப்ட் வந்து சேர்றதுக்கு 2 செகண்ட் ஆகுது அப்படின்னா அதோடைய லென்த் 99.3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், which is approximately 1 மீட்டர். இதுவே டைம் 1 செகண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அதோடைய லென்த் 24.87 சென்டிமீட்டர்ஸ்,
which is approximately quarter length of a meter. என்னதான் கலீலியோ இந்த பெண்டுலமை கடிகாரமாக உருவாக்கலாம் அப்படின்னு ஐடியாவாக கொண்டு வந்தாலும் அவரால் அதை கடிகாரமாக மாற்ற முடியல. ஏன்னா அதுக்குள்ளே அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா 1656ல் டச் சயின்டிஸ்டான கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த பெண்டுலம் கிளாக்காக இன்வென்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த பெண்டுலம் கிளாக் யூசேஜுக்கு வரதுக்கு முன்னாடி பல மெக்கானிக்கல் கிளாக்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அந்த மெக்கானிக்கல் கிளாக்ஸ்லாம் ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி வெயிட்டை யூஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் இருந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாளைக்கே 15 நிமிஷம் வரைக்கும் எரர் காமிச்சுது. அண்ட் இதை நம்மளுடைய பெண்டுலம் கிளாக்ஸ் 15 செகண்ட்ஸாக குறைச்சிச்சு. இவர் கண்டுபிடிச்ச பெண்டுலம் கிளாக்கை தான் அடுத்த 300 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்ததுனால இந்த கிளாக்கோட டிமாண்ட் குறைஞ்சிடுச்சு. இந்த பெண்டுலம் கிளாக்கை பார்த்தா அதில் நிறைய கியர்ஸ் வச்சுருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனால் இந்த பெண்டுலம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஸ்பீடை லூஸ் பண்ணுது. அப்படி அது தன்னுடைய ஸ்பீடை லூஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக ஆசிலேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதோட சில கியர்ஸாக அட்டாச் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கியரோட ஒரு வெயிட்டையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த வெயிட் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஸ்பீட் குறையாமல் பார்த்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பெண்டுலம் நிற்காமல் கண்டினியூஸாக ஆசிலேட் ஆகிட்டே இருக்கணும்னா பெண்டுலம் ஆசிலேட் ஆகிற டிஸ்டன்ஸ் குறையாமல் இருக்கணும். அதுக்கு இந்த பெண்டுலத்தோட அட்டாச் ஆகிருக்கிற வெயிட் கியர்ஸ் மூலமாக இந்த பெண்டுலம்க்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை கண்டினியூஸாக ஆசிலேட் பண்ண வச்சுட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த வெயிட் மொத்தமாக கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த கிளாக் ஸ்டாப் ஆகிடும். அப்போ நம்ம அந்த மறுபடியும் கியர் ஷாஃப்டோட சுற்றி மேலே தூக்கி வைக்கணும். ஒவ்வொரு கிளாக்கை பொறுத்து இந்த வெயிட் குறிப்பிட்ட டேஸ் ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்துலாம் சில கிளாக்ஸை 365 டேஸ் வரைக்கும் நிற்காமல் ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ஆனிவர்சரி கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில கிளாக்ஸ்லாம் 400 டேஸ் வரைக்கும் கூட ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்படி தான் நம்ம இந்த பெண்டுலம் கிளாக்கை இன்வென்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணோம். அதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஏன் நம்ம மின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற டவர் கிளாக் கூட இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சந்திரயான் 3யோட சக்ஸஸ்க்கு அப்புறம் விண்வெளியை பற்றியும் விண்வெளி போகிற ராக்கெட்டை பற்றியும் நமக்கான ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ராக்கெட் பற்றியான ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படி ஆர்வத்தோடு இருக்கவங்க குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் ராக்கெட் பறக்கிறத மட்டும் காட்டாமல் ராக்கெட்டுக்கு பின்னாடி உள்ள அறிவியலை ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்காகத்தான் வரப்போகிற சண்டே சிட்டியிலேருந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் குழந்தைங்க ஏகப்பட்ட ராக்கெட் மாடல்ஸை அவங்களே செஞ்சு பார்த்து ராக்கெட் சயின்ஸ் கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக கற்றுக்க போகிறாங்க. இந்த ஒர்க் ஷாப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ரூபா மட்டும்தான். உங்கள் குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போவே கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க் ஷாப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஷாப்பில் சந்திக்கலாம்.